என் தங்கப்பிள்ளையே, முத்தான புதன்கிழமையினுடைய வெற்றி விடியலில் உனக்கு கிடைத்திருப்பது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான வாக்கு அல்ல. என் பிள்ளையே, இது இந்த வராகி என்னுடைய சத்திய வாக்கு. உனக்கானது என்றால் மட்டுமே உன் கண்ணில் படும். அப்படியானால் இன்று இந்த வாக்கு உனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தாயானவளின் அன்பையும் சேர்த்து உனக்கு முழுமையாக பெற்று கொடுத்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற எல்லா விஷயங்களுமே சர்வ நிச்சயமாக உன்னை முழுமையாக வந்து சேர்ந்து விட வேண்டும் என்பதற்காக இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கான நல்ல பதிலை கொடுக்க இந்த வராகி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற வெற்றி இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலுமே என் பிள்ளை, என் வார்த்தைகளை கேட்டதுமே மனதிற்குள் சந்தோஷம் அடைகிறாய் அல்லவா? அந்த சந்தோஷம் உன்னை நிச்சயமாக மேலும் மேலும் நல்லபடியாக உன்னை அழைத்து செல்லும். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் முடிந்து இனி இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷம் உன்னை முழுமையாக தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளையே, ஆரம்பத்தில் வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாம் என்னவென்று எனக்கும் தெரியும். ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த துன்பங்களை கண்டு மற்றவர்கள் வேடிக்கை பார்த்ததும் உன் தாயானவள் எனக்கு தெரியும். எப்பொழுதுமே ஒருவர் மீது இன்னொருவர் அதீத நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது அவர்களை ஏமாற்றுவது சாமர்த்தியம் கிடையாது. அதற்கு பெயர்தான் துரோகம். என் பிள்ளையை, இப்படி ஒரு துரோகத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்திருக்கிறாய் என்பதனை ஒருபோதும் மறந்து விடாதே. இந்த துரோகத்தினால் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ இழந்தது எல்லாம் ஏராளம். இன்னமும் நீ இழக்க வேண்டும் என்றும் இன்னமும் இந்த வாழ்க்கையை விட்டு நீ விலக வேண்டும் என்று எல்லோரும் எதையாவது செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, இதையெல்லாம் பெரிதாக கண்டுகொள்ளாமல் நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து நடக்கத் தொடங்கும். என் பிள்ளையே, அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்பட்டால் மட்டும் போதுமா? அடுத்தவர்களை பார்த்து ஏக்கம் கொண்டால் மட்டும் போதுமா? நாமும் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் அல்லவா? அந்த முயற்சியை நீ நல்லபடியாக செய்தாயானால் உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, உன்னை விமர்சிக்காத மனிதர்களே கிடையாது. உன்னை ஏளனமாக பேசாத வாய்களே இங்கு கிடையாது. வழிகளை எல்லாம் என் குழந்தை நீ தாங்கிக் கொண்டாய். எவ்வளவோ அவமானங்களை சந்தித்து விட்டாய். இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை. இனி செய்ய போவது எல்லாம் சரியா தவறா என்று யோசிக்க வேண்டிய அவசியம் எதுவும் இந்த வாழ்க்கையில் இல்லை. வாழ வேண்டும் என்கின்ற வைராக்கியத்தோடு வாழ வேண்டும், அவ்வளவுதான் என்று சொல்லி என் பிள்ளை வாழ்வதற்கு இப்பொழுது நீ துணிந்து விட்டாய். உன்னுடைய இந்த துணிச்சல் மேலும் மேலும் உனக்கான மிக பெரிய வெற்றியை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தன்னால் யாருமே காயப்பட்டு விடக்கூடாது என்று நினைப்பவனுக்குத்தான் வாழ்க்கையில் காயங்கள் அதிகமாக இருக்கின்றது. எத்தனை துன்பங்கள், எத்தனை கஷ்டங்கள் நேர்ந்தாலும் அடுத்த துன்பத்தை எதிர்நோக்குகின்ற தைரியம் மட்டும் ஒருவருக்கு இருந்துவிட்டது என்றால் துன்பம் கண்ணுக்கு தெரியாமல் ஓடிவிடும். அதனால் என் பிள்ளையே, என்ன நடந்தாலும் சரி, நான் இதையெல்லாம் கடந்து செல்வேன் என்கின்ற ஒரு மனநிலையோடு நீ இருக்க வேண்டும். அப்படி அந்த மனநிலையோடு நீ இருந்து விட்டாயானால்
நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வரும். அது உன்னை அடுத்தது என்னவென்று வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை கடவுள் எப்படி படைத்திருக்கிறார் தெரியுமா? நாய், யானை இந்த மிருகங்களிடத்தில் நன்றி உணர்வை கொடுத்திருக்கிறார். தேனீக்களிடத்தில் எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதனை கொடுத்திருக்கின்றார். காக்கையிடம் உறவுகளோடு எப்படி உணவை பகிர்ந்து உண்ண வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த மனிதனிடத்தில் இவை எல்லாவற்றையும் தாண்டி சுயநலம் என்ற ஒன்றை வைத்துவிட்டார். மற்றவர்களுக்கு இதையெல்லாம் வைத்திருந்த கடவுள் மனிதர்களிடத்தில் இந்த நன்றி உணர்ச்சியையும் இந்த ஒற்றுமையையும் உறவுகளோடு எப்படி ஒன்றாக வாழ வேண்டும் என்பதனையும் வைத்திருந்தாரே. ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பல திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் என் குழந்தையை அதை வைக்காததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. மனிதனின் உண்மையான குணம் என்னவென்று தெரியாமலேயே போய்விடும். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது கடைசி வரையிலும் நமக்கு அறியாமலேயே போய்விடும். அதனால் இவர்கள் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்புதான் இந்த சுயநலம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பையும் இரக்கத்தையும் வாழ்க்கையின் அடிப்படையாக கருத வேண்டும். கோபம், சோம்பேறித்தனம், பொய் சொல்வது, பொறாமைப்படுவது, கடுஞ்சொல் பேசுவது இதையெல்லாம் அறவே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நீ நீக்க வேண்டும். அப்படி உன்னால் நீக்க முடியவில்லை என்றால் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் உனக்கு கொடுத்து கொண்டேதான் இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் வாழ்க்கை மீது இருக்கும் ஒரே ஒரு ஆசை, நமக்கும் காலம் வரும் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் முதலில் தேடப்படுவாய், பின்பு அதிகமாக நேசிக்கப்படுவாய், காலப்போக்கில் வெறுக்கப்பட்டு தூக்கி எறியப்படுவாய். இவ்வளவுதான் வாழ்க்கை. இது எல்லோருக்குமே நடக்கத்தான் செய்கின்றது. ஆனால் பலர் அந்த வெறுக்கப்பட்ட பிறகும் கூட அந்த வாழ்க்கையை தன்னுடையதாக மாற்றி விடுவார்கள். அந்த திறமை அவர்களுக்குள் இருக்கும். அவர்கள் வைத்திருக்கின்ற அன்பு, அந்த நல்ல விஷயத்தை அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுத்துவிடும். என் குழந்தையை, ஒரு சிலர் மட்டும் அந்த இடத்தில் நின்று இனி ஒருபோதும் இந்த வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கவே கூடாது என்று சொல்லி விலகி சென்று விடுவார்கள். என் குழந்தையை, இதையெல்லாம் கடந்து உன் வாழ்க்கையில் இன்னமும் உனக்கான வெற்றி காத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எல்லாமுமே சுலபமாக கிடைத்துவிட்டது என்றால் அங்கு சுவாரஸ்யம் இருக்காது. போராடி கிடைக்கின்ற வெற்றிக்குத்தான் எப்பொழுதுமே மதிப்பு அதிகம். போராடி பெறுகின்ற வெற்றிதான் எப்பொழுதும் உன் கைகளில் நிலையாக நின்றிருக்கும். என் பிள்ளையை, ஆடம்பரமாக வாழும் பொழுது அன்பு காட்டிய 1000 பேரை விட அனைத்தையும் இழந்து அனாதையாக நிற்கும் பொழுது அக்கறை காட்டியவர்கள்தான் உன்னை புரிந்து கொண்ட உண்மையான உறவுகள். உண்மையான உறவுகளை அடையாளம் காண வேண்டி என் பிள்ளை எங்கும் தேடி அலையாதே. நீ எதுவும் இல்லாமல் நிற்கும் பொழுது உனக்கு யார் வந்து கை கொடுக்கின்றார்களோ, பெரிதாக எதையும் செய்யவில்லை என்றாலும் கூட உனக்கு ஆறுதலை கொடுத்தாலே போதும். இவர்கள் உண்மையான உறவுகள் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். உரிமை இல்லாத இடத்தில் மட்டுமல்ல, உரிமை உள்ள இடத்திலும் எதையும் எதிர்பார்ப்பது தவறுதான் என்பதனை ஏதோ ஒரு வகையில் இந்த உறவுகள் எல்லாம் உனக்கு புரிய வைத்து விடுகிறதல்லவா? வாழ்க்கை ஒரு முறைதான் இது போன்ற பாடங்களை கற்றுக் கொடுக்கும்.
அந்த முறையும் அதை சரியாக நீ பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கை முழுமைக்கும் நீ வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை உனக்கு வந்துவிடும். எந்த சூழ்நிலையானாலும் ஒரு சிலரை தேடிச் செல்லாதே. எவ்வளவு வலிகளும் வேதனைகளும் இருந்தாலும் சிலரிடம் எதையுமே நீ கூறிவிடாதே. எந்த சூழ்நிலையிலும் உன் வீடு தேடி வருகின்றவரை அவமானப்படுத்தி விடாதே. வசதி நிலையானதும் இல்லை, வறுமை தொடர்கதையும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே முதுமை அடைந்து விட்டாய் என்ற பொழுது பிள்ளைகள் உன்னை பராமரிக்க 2 காரணங்கள் மட்டும்தான் இருக்கும். அதாவது, முதுமை அடைந்த பிறகு பிள்ளைகள் தன் பெற்றோர்களை கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்றால் அதற்கு 2 காரணம் மட்டும்தான் முன்னே வரும். அதில் முதலாவது காரணம் அவர்கள் சேர்த்து வைத்த பணம். இவர்களின் பெற்றோர்கள் அவர்களுக்கு சேர்த்து வைத்த பணம் அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லும். 2வதாக அவர்களை வளர்த்த விதம். நாம் எப்படி அவர்களை வளர்க்கிறோம் என்பதனை பொறுத்து அவர்களுக்கு தன் பெற்றோர்களை கடைசி காலத்தில் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். ஆனாலும் இதுவெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் இந்த வராகி எப்பொழுதுமே சொல்கின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என் பிள்ளையை, எப்பொழுதுமே பிள்ளைகளை பெற்றதனால் பெற்றவர்களை பார்க்க வேண்டும் என்ற கடமை குழந்தைகளுக்கு கிடையாது. ஏன் தெரியுமா? இவர்களை நாளை பார்ப்பார்கள் என்பதற்காக பெற்றெடுக்கவில்லை. ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அதை வளர்க்க வேண்டியது அவர்களினுடைய கடமை. ஒருவேளை வளர்ந்த பிறகு தன் பெற்றோர்களை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் அது அந்த பிள்ளையினுடைய அன்பு. இல்லாது போனாலும் வருத்தப்படாது. பெற்றோர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய சொந்த காலில் நிற்க பழகி கொள்ள வேண்டும். அவர்களிடத்தில் இருந்து அன்பை எதிர்பார்க்கலாம், பணத்தை எதிர்பார்த்து ஒருபோதும் நிற்க முடியாது. அவர்களுக்கு 1000 வேலைகள் இருக்கின்றது. அவர்களுக்கும் புது புது கடமைகள் எல்லாம் வந்துவிடும். அதனால்தான் அம்மா சொல்கின்றேன், யாராக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஒரு வயதுக்கு மேல் எதையுமே யாரிடத்திலிருந்தும் எதிர்பார்க்க கூடாது. நிச்சயமாக அத்தனையும் இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னை விட்டு ஒரு நாள் தானாக விலகிச் செல்லும் என்பதனை மறந்து விடாதே. எந்த நிலையிலும் உதவாமல் ஓரமாக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பவர்களை விட ஓடிச் சென்று உதவி செய்பவர்களுக்கு பழியும் பாவமும் நிறைய சேர்ந்து விடுகின்றது. ஏனென்றால் செய்ய முடியாதவன் எப்பொழுதுமே செய்கின்ற வேலை என்ன தெரியுமா? செய்பவனை மட்டம் தட்டுவதும் செய்பவனை குறை சொல்வதும் தான். தேவையில்லாமல் உன்னுடைய நிலையை பற்றி விமர்சனம் செய்கின்றவர்களிடத்தில் நீ சிரித்து கொண்டே இரு. உன்னிடத்தில் வந்து என்ன சொல்கிறோம், ஏது சொல்கிறோம் என்று தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கின்ற என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான பல நல்ல விஷயங்களை நீ இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் பெற்றுக்கொள்வாய். தேவையில்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவர்களிடத்தில் எப்பொழுதுமே நீ சிரித்து கொண்டே சொல்ல வேண்டிய ஒரு பதில் என்ன தெரியுமா? வாழ்க்கை இன்னமும் முடியவில்லை, வாழ்க்கை இன்னமும் இருக்கின்றது. உனக்கு ஒரு நேரம் வரும் பொழுது எனக்கும் ஒரு நேரம் வரும் என்று என் பிள்ளை நீ சொல்லிவிட்டால் போதும். என் குழந்தையே, இன்று இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். மேலும் மேலும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை உண்மையான விஷயங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ இழந்துவிட நினைக்காதே. உன்னை தேடி வருகின்ற சந்தோஷம் என்றும் உன் கைகளில் நிலையாக இருக்க வேண்டும். அதற்கு எப்பொழுதும் உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.